நம்மள நிறைய பேர் இப்போ இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருப்போம். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நம்ம நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம். அதாவது ஸ்டாக்ஸில், அப்புறம் பாண்ட்ஸில், கோல்டு, ரியல் எஸ்டேட் இப்படி நம்ம நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவோம். இப்போ எந்த ஒரு விஷயம் நம்ம பண்ணாலுமே அதில் வந்து மிஸ்டேக்ஸ்னு ஒன்று இருக்கும். இப்போ மிஸ்டேக்ஸ்ன்னு பார்த்தோம்னா 2 டைப்ஸாக எடுத்துக்கலாம். ஒன்று வந்து மிஸ்டேக்ஸ் பை யுவர் செல்ஃப், அதாவது நம்மளாக வந்து மிஸ்டேக் பண்ணி அதை வந்து புரிஞ்சுக்கிறது. செகண்ட் டைப் என்னன்னு பார்த்தோம்னா மற்றவங்க மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க. அந்த மிஸ்டேக்லேருந்து நம்ம வந்து இந்த மிஸ்டேக்கை நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து நம்ம லேர்ன் பண்ணுறது. ஸோ இப்போ இன்வெஸ்டிங்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுலேயும் சேம். நம்மளாக வந்து அனுபவிச்சு அதில் வந்து நம்மளோட மிஸ்டேக்கை வந்து நம்ம கண்டுபிடிச்சு நம்ம வந்து சரி பண்ணலாம். அப்படி இல்லைனா ஏற்கனவே வந்து காலங்காலமாக நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கவங்க பண்ண மிஸ்டேக்ஸை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த மிஸ்டேக்கை நம்ம பண்ணாமல் அவாய்ட் பண்ணலாம். இப்போ இந்த வீடியோவில் அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டில் உள்ள காமனான மிஸ்டேக்ஸை பற்றி இப்போ பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் என்னன்னு பார்த்தோம்னா யூஸ் மணி தட் கேனாட் அஃபோர்ட் டு ரிஸ்க். அதாவது நம்ம இப்போ இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம கையில் இருக்கிற மணி வந்து ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிற மணியை தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். அது நல்லா புரிகிற மாதிரி பார்த்தோம்னா இப்போ நம்ம வந்து ஷார்ட் டேர்ம் கோல்ஸ்க்காக வந்து மணி சேர்த்து வச்சுருக்கோம். அதாவது பிள்ளைங்களோட ஸ்கூல் காலேஜ் ஃபீஸ்க்காக, அப்புறம் மெடிக்கல் எமர்ஜென்சிக்காக, முக்கியமான ஏதாச்சும் விஷயத்துக்காக, நம்ம மேரேஜ்க்காக இந்த மாதிரி நம்ம பணம் சேர்த்து வச்சுருக்கோம்னா அந்த பணத்தை கொண்டு போய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. எப்போவுமே ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து நம்ம கையில் இருக்குது. அந்த அமௌண்ட்டால் நம்மளுக்கு கொஞ்ச நாளைக்கு வந்து அதோட தேவை இருக்காது. அந்த அமௌண்ட் இல்லைனாலும் நம்மளால் சர்வை பண்ண முடியும் அப்படின்ற அமௌண்ட்டை தான் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். முக்கியமாக இதை வந்து நம்ம ஈக்விட்டி மார்க்கெட்டில் இதை வந்து ரொம்ப கவனமாக பார்த்து பண்ணணும். ஏன்னா எப்போனாலும் ஏதாச்சும் ஒரு இன்சிடென்ட் நடந்து ஸ்டாக்ஸோட ப்ரைஸ்லாம் வந்து பயங்கரமாக ஃபால் ஆகலாம். அந்த டைமில் நீங்கள் வந்து உங்களோட ஷார்ட் டேர்ம் கோலுக்கு தேவைப்படுற மணியை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அதை உடனே லாஸ் பண்ண வேண்டியது இருக்கும். டக்குன்னு வந்து உங்களால் அந்த மணியை வந்து வெளியே எடுக்கவும் முடியாது. அப்படி எடுத்தாலும் நீங்கள் வந்து அதில் லாஸை புக் பண்ணுற மாதிரி ஆகும். அதே மாதிரி சேம் டைம் நீங்கள் ஓன் பண்ணாத மணியை வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும். அதாவது நீங்கள் ஓன் பண்ணாத மணி அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து லோன்ஸை சொல்லலாம். இப்போ லோன்ஸ் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அந்த லோன் வந்து உங்களுக்கு வந்து ஒரு அசெட் கிடையாது. அதை வந்து நீங்கள் திரும்ப பே பண்ணணும். அதை கொண்டு போய் நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் லாஸ் வருது அப்படின்னா நீங்கள் அந்த லாஸையும் வந்து நீங்கள் தான் ஏற்றுக்க வேண்டியிருக்கும். ப்ளஸ் அந்த லோனுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டையும் வந்து நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும். ஸோ எப்பயுமே வந்து லோன் வாங்கி அதை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதை வந்து அவாய்ட் பண்ணணும். செகண்ட் மிஸ்டேக் என்னன்னு பார்த்தோம்னா இன்வெஸ்டிங் வித்தவுட் அண்டர்ஸ்டாண்டிங். அதாவது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதனால நம்மளுக்கு வந்து என்ன வேணாலும் ஆகலாம். நம்ம அந்த ஸ்டாக் வந்து திடீர்னு எதுவும் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ண மணி வந்து அங்கே லாஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். இப்போ காமனாக உள்ள ஒரு ஃபேக்ட் என்ன, ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்கள கொஞ்சம் பேர் வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரிச் ஆகும், நிறைய பேர் வந்து அதை வந்து புவர் ஆகும். இந்த ரிச் ஆகுறவங்கன்னு பார்த்தோன்னா அவங்க வந்து அந்த ஸ்டாக்ஸை வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நிறைய அனலைஸ் பண்ணி அவங்க வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் அனலைஸ் பண்ணாமல் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க வந்து நிறையா வந்து லாஸ் பண்ணுறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்கும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னா வாரன் பஃபெட் சொல்கிற மாதிரி நம்ம வந்து இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். வாரன் பஃபெட் வந்து இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதை ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணுவார். ஏன்னா இப்போ ஒரு இண்டெக்ஸ்னாலே எடுத்துக்கிட்டோன்னா அதில் வந்து நிறையா ஸ்டாக்ஸ் இருக்கும். சில இண்டெக்ஸில் வந்து நிறையா செக்டார்ஸஸ் சேர்ந்த ஸ்டாக்ஸ் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து அதில் வந்து ரிஸ்க் வந்து கொஞ்சம் மேனேஜபிளாக இருக்கும். ஸோ இதனால எப்போயுமே இண்டெக்ஸ் ஃபண்ட், அப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், அப்புறம் இதுவும் போக ரிஸ்க் இல்லாமல் இருக்கணும்னா பேங்க் எஃப்டி இந்த மாதிரி இல்லைனா டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இந்த மாதிரி இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். தேர்ட் மிஸ்டேக் என்னன்னு பார்த்தோன்னா ட்ரையிங் டு டைம் தி மார்க்கெட். அதாவது மார்க்கெட்டை வந்து டைம் பண்ணுறது. நிறையா பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ்லாம் பார்த்தோன்னா அவங்க வந்து மார்க்கெட்டை டைம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணவே மாட்டாங்க. அவங்கள பொறுத்தவரை அவங்களோட தாட் ப்ராசஸ் எந்த மாதிரி இருக்குன்னா மார்க்கெட்டை டைம் பண்ணுறது அப்படின்ற ஒரு ப்ராசஸ் வந்து கிடையவே கிடையாது. அந்த மாதிரி தான் அவங்களோட தாட்ஸ் இருக்கும். ஏன்னா மார்க்கெட்டை டைம் பண்ணுறதுன்ற வந்து அவ்வளோ ரிஸ்க்கான ஒரு விஷயம். நிறைய பேர் மார்க்கெட்டை டைமிங் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக மார்க்கெட்டை வந்து சேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் சேம் டைம் வந்து மார்க்கெட்டில் டைமிங் பண்ணுறத விட மார்க்கெட்டில் எவ்வளோ டைம் இருக்கும் அப்படின்றது தான் வந்து ரொம்ப முக்கியம். இந்த ரெண்டு பேரையும், அதாவது மார்க்கெட்டில் எவ்வளோ டைம் இருக்கும்னு ரொம்ப நாள் இருக்கிறவங்களையும் மார்க்கெட்டை டைமிங் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறவங்களையும் பார்த்தோன்னா இதில் மார்க்கெட்டில் ரொம்ப நாள் இருக்கிறவங்க தான் வந்து லாஸ்ட்டில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. ஏன்னா மார்க்கெட்டை டைமிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து முக்கியமான சில ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து மிஸ் பண்ணியிருப்பாங்க. இல்லைனா கரெக்டாக போய் லாஸ் ஆகிற டைமில் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நிஃப்டியில் ஹை வெயிட்டேஜாக இருக்கிற ரிலையன்ஸ் ஸ்டாக்கோட ப்ரைஸை பார்ப்போம். இதோட சார்ட்டை இப்போ பார்த்தோம்னா நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். கிட்டத்தட்ட 2007 2017 வரை இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தோன்னா 500 அரௌண்ட் தான். அதாவது 500 to 600 இந்த ரேஞ்சில் தான் வந்து இதோட ப்ரைஸ் வந்து மூவ் ஆகிட்டு இருந்திருக்கு. ஸோ இந்த 10 இயர்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நிறையா பேர் வந்து இது மூவ் ஆகலை அப்படின்ட்டு செல் பண்ணியிருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும். இது கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பார்த்தோன்னா 2017 அப்புறமா இது வந்து இதோட ஷேர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சு 2020 கொரோனா டைமுக்கு அப்புறமா இதோட ஷேர் ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா 2500 வந்துச்சு. கிட்டத்தட்ட 5 டைம்ஸ் வந்து இதோட ஷேர் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருந்தது. அடுத்த மிஸ்டேக் என்னென்னு பார்த்தோன்னா இக்னோரிங் அசெட் அலோகேஷன். அசெட் அலோகேஷன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஃபஸ்ட்டு இந்த அசெட் அலோகேஷனை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம டைவர்சிஃபிகேஷனை பற்றி புரிஞ்சுக்கணும். டைவர்சிஃபிகேஷன்னா என்னென்னா இப்போ நம்மள்ட்ட இருக்கிற மொத்த மணியும் கொண்டு போய் ஒரே இடத்துல இன்வெஸ்ட் பண்ணாமல் அதை வந்து டைவர்சிஃபை பண்ணி வேறு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸ்டாக்ஸ்லேயே எடுத்துக்கிட்டோன்னா
ஒரே ஸ்டாக்ஸில், அதாவது ஒரே செக்டாரில் உள்ள ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணாமல் வேறு செக்டார்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இல்லைனா லார்ஜ் கேப் ஸ்மால் கேப் இந்த மாதிரி வேறு இண்டெக்ஸில் உள்ள ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதை வந்து டைவர்சிஃபை பண்ணி பண்ணுறது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது ஃபுல்லாக வந்து டெக்னாலஜி ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, திடீர்னு டெக்னாலஜி ஸ்டாக்ஸ்லாம் டவுன் ஆகுது, யூஎஸில் எதுவும் பிரச்சனை ஆகுது அப்படின்னா டெக்னாலஜி ஸ்டாக்ஸ் வந்து டவுன் ஆகும். அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து நிறையா லாஸ் பண்ண வேண்டியிருக்கும். இதே இது வந்து நீங்கள் உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து டைவர்சிஃபை பண்ணி எஃப்எம்சிஜி செக்டார், மற்றது ஆட்டோ செக்டார், இந்த மாதிரி நிறைய செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஒரு செக்டார் வந்து ஃபாலோ ஆனாலும் இன்னொரு செக்டார் வந்து அதை வந்து அதில் வர ப்ராஃபிட் வந்து இதில் வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது எப்பயுமே டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும். இதிலே வந்து அசெட் அலோகேஷன்னா என்னென்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம டைவர்ஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறதுல ஒவ்வொரு இதுக்கும் வந்து எவ்வளோ வெயிட்டேஜ் கொடுக்கணும் அப்படின்றது வந்து அசெட் அலோகேஷன்னு சொல்லுவோம். இது வந்து உங்களோட ஏஜ், அப்புறம் உங்களோட ரிஸ்க் அண்ட் ரிவார்டு, நீங்கள் எவ்வளோ ரிஸ்க் எதிர்பார்க்குறீங்க, எவ்வளோ ரிவார்டு எதிர்பார்க்குறீங்க, இதெல்லாம் பொறுத்து வந்து நீங்கள் ஒவ்வொன்றிலையும் வந்து உங்களோட வெயிட்டேஜை வந்து இன்க்ரீஸ் பண்ணி வெயிட்டேஜை கம்மி பண்ணி வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்த மிஸ்டேக் என்னென்னு பார்த்தோம்னா, லேக் ஆஃப் பேஷன்ஸ், அதாவது பொறுமை இல்லாமல் இருக்கிறது. இப்போ ஸ்டாக்ஸை வந்து நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் மாதிரி கன்சிடர் பண்ணணும். ஏன்னா இப்போ ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து அந்த பிஸ்னஸை தான் வந்து ரிப்ரசென்ட் பண்ணுது. ஸோ இப்போ ஒரு கம்பெனியோட பிஸ்னஸ்ன்னு பார்த்தோம்னா, அவங்க பிஸ்னஸை உடனே டெவலப் பண்ணவோ இம்ப்ரூவ் பண்ணவோ முடியாது. எந்த ஒரு பிஸ்னஸ்னாலும் அதை டெவலப் பண்ணுறதுக்கு, அது வந்து இம்ப்ரூவ் ஆகுறதுக்கு, அது வந்து வளர்ச்சி அடைகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த டைம் வந்து ஃபியூ மந்த்ஸாகவும் இருக்கலாம், ஃபியூ இயர்ஸாகவும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம பேஷன்ஸோடு வந்து வெயிட் பண்ணணும். நம்மளுக்கு வந்து பொறுமை வந்து ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். நம்ம முன்னாடியே டைமிங் தி மார்க்கெட்டில் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தா ரிலையன்ஸ் ஸ்டாக்கை எடுத்துக்கிட்டோம்னா 2007 2017 வரை ரிலையன்ஸோட ஷேர் ப்ரைஸ் வந்து ஒரே இடத்துல இருந்தது. ஸோ அந்த டைமில் வந்து எவ்வளோ பேர் வந்து ஒரு பொறுமையோட இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் வந்து 2020 அதோட ப்ரைஸ் வந்து பல மடங்கு கூடுனதை வந்து அவங்களால ரியலைஸ் பண்ணியிருக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி கண்டென்ட் தொடர்ந்து வேணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.